வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. தயவுசெய்து ரெக்கமெண்டா எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. அதில டெலகிராம் லிங்க் குடுத்துருக்கேன். கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் மார்னிங் குடுத்துட்டுருக்கேன். காலையில 9:00 9:15லேருந்து குடுத்துட்டுருக்கேன். இதுவே வந்து அந்த லைவ் அப்டேட்ஸ் குடுக்குறதே வந்து உங்களுக்கு ட்ரேடிங் பக்காவா சப்போர்ட் ஆகும். முடிஞ்சா கனெக்ட் ஆகி ஃபாலோ பண்ணி பார்த்துக்குங்க. அதே புதுசாக இருந்தீங்கன்னா வந்து இந்த அப்டேட்டட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் வந்து நீங்கள் இதை பார்க்க வேண்டாம். அதுக்கு முன்னாடி பிகினர்ஸ் கைடுன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோஸ் முதல்ல பார்க்க ஆரம்பிச்சிருங்க. இதில் ஒரு 14 வீடியோஸ் இருக்குது. சரிங்களா? இந்த 14 வீடியோஸில் ஒன் பை ஒன்னாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதில் இருக்க முழுமையான கான்செப்ட், கோர் கான்செப்டே புரியும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு அப்டேட் வர ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி ட்ரேடர்ஸ் வந்தீங்கன்னா அதை தவறாமல் பார்க்க வேண்டி பாருங்க. இதுலேயே நம்மளுடைய கோர் கான்செப்ட் இருக்கும். ஆல்ரெடி இதுக்குள்ளே இருக்கக்கூடிய வீடியோ தான் இந்த வீடியோவும் இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னாவே உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும். இதுவே வந்து நீங்கள் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். டெலிகிராமில் முடிஞ்சால் ஜாயின் ஆகிக்குங்க. அது வந்து உங்களுக்கு ட்ரேடிங்க்கு பக்காவாக சப்போர்ட் பண்ணும். வாங்க நம்ம ஸ்டாக்ஸ் இன்னைக்கு பார்க்கலாம். ஸ்டாக்ஸ் வந்து ஆல்ரெடி ரிலையன்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம் நாம. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரிலையன்ஸ் என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி போட்டு வச்சிருக்க அந்த 1 ஹவர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் இங்கே இருக்குது. புதுசாக வந்து ஒன்றும் இல்லை. அதே சப்போர்ட் இருக்குது. இன்னைக்கு தொடங்கின நடந்தும் அங்கே தான் நடந்திருக்கு. நேற்று ஆல்ரெடி வந்து ரெசிஸ்டன்ஸில் கம்ப்ளீட் ஆயிருந்தது. இன்னைக்கு என்ன பண்ணியிருதுன்னு கேட்டிங்கன்னா, மேலே மிடில் ஓப்பன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக கீழ் நோக்கி வந்திருக்கு. கீழே வந்து இங்கே சப்போர்ட்டை தொட்டுட்டு அங்கே வந்து இடையில முடிஞ்சிருக்கு. புரிஞ்சுங்களா? இங்கே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திரும்ப நடனம் பார்த்தீங்கன்னா, எந்த இடமா திரும்பி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க கிட்டத்தட்ட இந்த இந்த பிளேஸ்னு வச்சுக்கோங்க. இந்த பிளேஸை திரும்பிக்கு எல்லா பக்கமும் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகத்தாங்க செய்யுது. இது சப்போர்ட்டாக இருந்திருக்கு. இது இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸாக மாறி இருக்குது. அவ்வளோதான். இதை 5 மினிட்ஸில் வட்டால் நம்மளுக்கு ட்ரேடிங்க்கு இன்றைக்கி என்ன செட்டப் கிடைச்சிருக்குன்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைக்கும். நேற்று அருமையான ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தது. அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய லெவலில் சான்சஸ் இருக்கான குறைவு தான். ஏன்னா இங்கேருந்து ஓப்பன் ஆகி மார்க்கெட்டு கீழ் நோக்கி வந்த மார்க்கெட்டு கீழே நின்றுச்சு. இதுக்குள்ளேயே வந்து இன்னைக்கு டேவை கம்ப்ளீட் பண்ணியிருக்கான். இங்கே வந்து நின்ன இடமே பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்போர்ட் ஏரியா தான். அதை கவனிச்சு பாருங்கள். ஒரு சப்போர்ட் ஏரியாவில் வந்து டெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே இதுவே சப்போர்ட்டாக வச்சுட்டு மூவ் ஆயிருக்கான். இந்த சப்போர்ட்டே மூவ் ஆனது வந்து மார்க்கெட் பெருசாக மேலேயும் போல் இந்த ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணல. செக் பண்ணிங்கன்னா தெரியும் பார்த்தீங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணல, ஒரு ரேஞ்சில் நின்ட்டான். ஆனால் நிஃப்டி வந்து ஃபஸ்ட் கிளாஸ் இன்னைக்கு மேலே போயிட்டான். புரிஞ்சுங்களா? அப்போது ரிலையன்ஸோட ஆப்பர்ச்சுனிட்டி இப்படி தான் கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக நாளைக்கு என்ன பண்ணலாம், ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு, இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா மேல் நோக்கி போகலாம், இங்கே ஓப்பன் ஆனால் கீழ் நோக்கி வரலாம், அல்லது இங்கே எங்கேயாச்சும் ஓப்பன் ஆனால் அப்படியே மேல் நோக்கி போகிறக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அது நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் அது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் இங்கே ஸ்டார்ட் ஆனது, மார்க்கெட் இங்கே வந்து முடிஞ்சிருந்தான். இன்றைக்கி என்ன நினைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, இதுக்குள்ளேயே ரன் பண்ணிவிட்டு இன்றைக்கி வேலையை முடிச்சிட்டான். பெரிய மூமெண்ட்டே இல்லை. இதில் 5 மினிட்ஸில் பார்த்தா கூட ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 5 மினிட்ஸில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு? இன்றைக்கி 17 தேதி பார்த்தீங்கன்னா இந்த இந்த இது இங்கே தான் ஓப்பன் ஆகிருக்கு மார்க்கெட்டு. எந்த இடம்? சப்போர்ட் ஏரியா. இதை கவனிச்சு பாருங்கள். எங்கேயுமே மாறி ஓப்பன் ஆகாது. சப்போர்ட் ஏரியாவில் ஓப்பன் ஆகிருக்குது, அங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியாக்குள்ளே போயிருக்கு. அவ்வளோதான் நடந்திருக்கு. இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று தான் இதில் எனக்கு கிடச்சிருக்கு. பட் அதுக்கு பின்னாடி ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே போன பின்னாடி மார்க்கெட் கம்ப்ளீட் ஆக வரைக்கும் கன்சால்டேஷன்லேயும் நின்ட்ட. காலையில் ஒரு 1 ஹவர் மூவ் ஆனதோட சரி, அதுக்கு பின்னாடி மார்க்கெட்டில் அப்படியே கன்சால்டேஷன் பண்ணி முடிச்சு வச்சுருக்கா. புரிஞ்சுங்களா? மார்க்கெட்டு இப்படி தான் இன்றைக்கி நடந்திருக்குது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில். அப்போது இவ்வளோதான் நடக்குது மார்க்கெட்டில். ஏதோ ஒரு இடத்துலேருந்து சப்போர்ட்லேருந்து தொடங்குறான், போனால் ரெசிஸ்டன்ஸில் போய் நினைக்கிறான். நேற்று பார்த்தீங்கன்னா சப்போர்ட்லேருந்து தொடங்கி நேராக ரெசிஸ்டன்ஸுக்கு ஒரு நல்ல பிக் மூவ் நேற்று. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தொடங்கி இங்கேயே முடிச்சு வச்சிருக்கா. அது ஈவினிங் வரைக்கும் மார்க்கெட் இங்கேயே ஆடியிருக்கா. மூவ்மெண்ட்டே இல்லை. இப்போ மார்னிங் ஒரே ஒரு மூவ்மெண்ட், இந்த மூவ்மெண்ட்டை மட்டும்தான் நான் பிடிச்சிருக்க முடியும். வேறு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இல்லை. புரிஞ்சுங்களா? அப்போ இது எல்லாமே வந்து இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தாண்டி ஒன்றும் நடக்கிறது இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கங்க ஃபஸ்ட்டு. நான் மார்னிங் ட்ரேட் பண்ணுறேன்னு என்ன பண்ணியிருப்போம், 5 மினிட்ஸுக்காக இங்கே ஒரு லெவல்ஸ் போட்டு வச்சுருந்துருப்போம். இந்த ரெட் ஆங்கிள் ஒன்று போட்டு வச்சுருப்போம். அப்போ அங்கே தான் மார்க்கெட் வந்து திரும்பி போயிருக்கு. புரிஞ்சுங்களா? அது இடத்துல தான் வந்து மார்க்கெட்டு ரிவர்ஸ் நடந்திருக்கு. வேறு ஒன்றும் நடக்கலை. ஓப்பன் ஆனோன்னா இது இது நேற்று முடிஞ்சது க்ளோஸ் ஆன இடம். இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆனோன்னா கரெக்டாக மேலே கொண்டு போயிட்டான். ரெசிஸ்டன்ஸை கொண்டு போய் மார்க்கெட்டு இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணியிருக்கான். இது எல்லாம் வரைஞ்சி பழகுங்க. பழக பழக ரொம்ப எளிமையாகிடும். பெருசாக ஒன்றும் மேட்டரில் பாரு. அதுக்கு பின்னாடி இதையே ஒரு சப்போர்ட்டாக க்ரியேட் பண்ணிட்டான். இங்கே வந்தால் மேலே போகிறது, மேலே போனால் ரெசிஸ்டன்ஸில் அங்கேருந்து கீழே வர்றது. இதுதான் நடந்திருக்கா இன்றைக்கி ஃபுல்லாக மார்க்கெட் ஃபுல் டே இதுதான் நடந்திருக்கான்.
இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல. பட் ரிலையன்ஸும் அதே மாதிரி தான், ஒரு நார்மலான ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஓகேங்களா? அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் நம்ம சந்திப்போம்.